இன்னைக்கு நம்ம பிளாக் டவுன் கராஜுக்கு வந்திருக்க பைக் ரீசெண்டா ரிலீஸ் ஆன பஜாஜ் NS 400Z தான். 400cc கேட்டகரி டாமினார் 400 ஸ்பெசிபிகேஷனோட ஆல்ரெடி இருந்த NS 200 டிசைன்லயே சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் லைட் செட்டப்போட அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த பஜாஜ் NS 400Z வந்திருக்கு. இதோட டீடைல் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் போட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த NS 200 மாதிரியே ஒரு அவுட்லுக் வந்து கொடுத்திருக்காங்க. பட் அதுல இருந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் மாதிரி நிறைய டீடைலிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அவங்களோட வெனம் தீம் ஹெட்லைட்ஸ் தான். ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட், அதுல வந்து ஒரு வெனம் ஷேப்ல LED DRLs வந்து கொடுத்திருக்காங்க. அது பார்க்கவே செம்ம லுக்கா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அக்ரெசிவான மஸ்குலரான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்போர்ட் பைக்கா இந்த NS 400Z வந்து வந்திருக்கு. அண்ட் அவங்களோட ஏரோடைனமிக் எலிமெண்டான சைட் ஸ்கிட், ஒரு லைட்டான பாடி வெயிட்டோட இந்த NS 400Z வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கோல்டன் ஃபோர்க் வந்து ஒரு சூப்பரான லுக் வண்டி கொடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் நல்ல ஒரு கிராபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. டேங்க்ல வந்து ஃபுல்லா ஒரு NSன்ற ஒரு பேட்ஜிங்கோட அண்ட் கீழே இன்ஜின் கார்டுல வந்து 400ன்ற ஒரு பேட்ஜிங்கோட ஒரு நல்ல கிராபிக்ஸ் டிசைனிங் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த NS 400Zக்கு கம்பேர்ட் டு NS 200 கிராபிக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிசைனே சொல்லலாம். பட் இந்த செக்மெண்ட்ல ஒரு கலர்ஃபுல் DFT டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ யூஸ்வலா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுப்பாங்க, இல்ல கலர் இல்லாம தான் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து அந்த RPM ரீடிங் வந்து கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு 4-5 கலர் உள்ள வர மாதிரி இருக்கும். அது நல்ல டச் சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு இதுல வந்து ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்ப்ளே மாதிரி வந்துடும். அண்ட் லெஃப்ட் சைடுல உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன எல்லா டீடைல்ஸும் வந்துடும். அது வண்டிக்கு ஒரு சூப்பர் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு TFT டிஸ்ப்ளே. அண்ட் முக்கியமா இந்த வண்டியில 4 ரைடிங் மோட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ரோட், ஸ்போர்ட், ரெயின், ஆஃப் ரோட். ஸோ இதுல ரோட், ஸ்போர்ட், ரெயின் யூஸ்வலா வர ரைடிங் மோட்ஸ் தான். பட் இந்த ஆஃப் ரோட் ரைடிங் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆஃப் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க ஆஃப் ரோட்ல இந்த பைக் ரைட் பண்ணலான்றது தான். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க நல்லா பெருசா இருக்கும். ஒரு 400cc ஈக்குவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ரியர்ல பழைய NS 200, பழைய NS 160 மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வண்டி வந்து பின்னாடி சின்னதா இருக்கு. அதையும் கொஞ்சம் நல்லா பெருசா கொடுத்திருந்தா வண்டி இன்னும் நல்லா லுக்கா இருந்திருக்கும், இன்னும் நல்லா பெருசா இருந்திருக்கும். ஒரு சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரியான ஃபீல் இருந்திருக்கும். பட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அந்த ஃபீல் வரும். அது மட்டும் தான் ஒரே ஒரு சின்ன குறையா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைலும் அதுல இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி LED ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு யூனிக் ஃபீச்சரா 4 ரைடிங் மோட்ஸ். சோ அது என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே சொன்ன ரோட், ரெயின், ஸ்போர்ட் அண்ட் ஆஃப் ரோட். அதுல எனக்கு பிடிச்சது ஆஃப் ரோட் ரைடிங் மோட் தான். உங்களுக்கு எந்த மோட் பிடிச்சிருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது உங்களுக்கு KTM RC 390ல வர லிவர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதுல ஸ்பெஷலா ஹைட்ரோஃபார்ம் ஹேண்டில் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அது அடிஷனலா இன்னொரு எலிமெண்ட் இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் மத்தபடி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஆல்ரெடி பஜாஜ்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரியான பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இதுல இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்னு மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆப் கனெக்டிவிட்டி கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்னு நான் நினைச்சேன். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு USB சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு டச்னே சொல்லலாம். அண்ட் இந்த பிக்கஸ்ட் பல்சர் எவர்ல உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அடிஷனலா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு 373.27cc டாமினார் 400ல இருந்த சேம் இன்ஜின் சிசியோட 40 bhp 8800 rpmல 35 Nm ஆஃப் டார்க் 6500 rpmல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துருது. உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வந்துருது. அண்ட் உங்களுக்கு எலக்ட்ரானிக் த்ராட்டில் கண்ட்ரோல் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரோட், ரெயின், ஸ்போர்ட் அண்ட் ஆஃப் ரோட் மோட்ஸ் மாதிரியான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த வண்டியில வந்துருது. இது ஒரு லிக்விட் கூல்டு 4 வால் DOHC வித் DLC கோட்டட் ஃபிங்கர் ஃபாலோவர்ஸோட வந்திருக்கு. அண்ட் இந்த DLC கோட்டட் ஃபிங்கர் வால்ஸ்னா உங்களுக்கு அந்த வால்வை வந்து அந்த வால் மூவ்மெண்ட்டை வந்து இன்னும் நல்லா ஃப்ரிக்ஷன் கம்மிப்படுத்தி நல்லா ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்கிறதுனால உங்களுக்கு வண்டியோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த DLC கோட்டட் ஃபிங்கர் வால். ஸோ அது அடிஷனலா இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல 43 mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்துருச்சு. அண்ட் ரியர்ல மோனோஷாக் வித் நிக்ட்ராக் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ரியர் ஷாக் அப்சர்வர் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்க மேனுவலா வெளியே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும் டிஸ்க் பிரேக் வந்துருச்சு. அண்ட் ட்வின் சேனல் ABS கம்பல்சரியா வந்துருச்சு. அண்ட் எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் லைக் ABS ரைட் மோட்ஸும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருச்சு. கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்லயே வந்துரும் அந்த கனெக்டிவிட்டி யூசேஜ்க்காக. அண்ட் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பார்க்கும்போது 12 லிட்டர்ஸ் வந்துருச்சு. அண்ட் இந்த வண்டியில உங்களுக்கு அடிஷனலா ஹசார்ட் லேம்ப் ஆப்ஷனும் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஸ்விட்ச் உங்களுக்கு செப்பரேட்டா ஹேண்டில் பார்லயே பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தம் 4 கலர் வருது. எல்லாமே ஒரே பிரைசிங்ல. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி பிரைசிங் வந்து மாறாது. இதுல ஃபர்ஸ்ட் கலர் வந்து ப்ரூக்லின் பிளாக், கிளாசி ரேசிங் ரெட் கலர், பீட்ரூ கிரே, பியல் மெட்டாலிக் ஒயிட் கலர். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து இந்த பல்சர் NS 400Zக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் வேரியன்ட் தான். அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1,85,000 எக்ஸ் ஷோரூம் பிரைசிங்ல வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு எப்படியும் 2.5 to 10 கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது அப்ராக்சிமேட்டா. பட் எக்ஸாக்ட் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வந்து
1,85,000. அண்ட் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த பல்சர் NS 400Zக்கு அவங்களோட பஜாஜ்லயே டாமினார் 400 இருக்கு. அண்ட் KTMல பார்க்கும்போது உங்களுக்கு சேம் 373cc இன்ஜின் RC 390 இருக்குது. அண்ட் உங்களுக்கு நிஞ்சால 400, TVS அப்பாச்சி RTR 310 இருக்கு, RR 310 இருக்கு. பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வண்டியை வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன் இதோட பிரைசிங் தான். இவ்வளவு ஃபீச்சர்ஸோட இந்த பிரைசிங் கொடுக்கிறது நிஜமாவே ஒரு அப்ரிஷியேட்டபிளான விஷயம் தான். அண்ட் NS 200 தூக்கி கொடுக்குற மாதிரி இந்த NS 400Z வந்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இதுல நிறைய மோட்ஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் பிரைசிங்ல கம்பேர் பண்ணி பார்த்தா கூட KTM RC 390 3 lakh above வருது. பட் உங்களுக்கு 2 lakh பிரைசிங்லயே இந்த NS 400Z இந்த ஃபீச்சர்ஸோட கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல டச்னே சொல்லலாம். நீங்க இந்த பிகெஸ்ட் பல்சர் NS 400Z பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கும் ரிவ்யூ கண்டென்ட் டீடைல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.